ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் பீஸா தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை நான் கோதுமை மாவில் நான் பண்ணியிருக்கேன். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. இதுக்கு சிக்கன் நான் கிரேவி பண்ணியிருந்தேன். அதுலேருந்து நான் சிக்கன் பீசஸ் மட்டும் எடுத்திருக்கேன். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்ப டேஸ்ட்டான இந்த பீஸா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி கோதுமை மாவில் ட்ரை ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணி இந்த மாதிரி டோ எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையானது எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் மொசரலா சீஸு, அதுக்கப்புறம் நம்ம கிரேவியில் செஞ்ச சிக்கன், அதுக்கப்புறம் கொஞ்சமாக பீஸா சாஸ் எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் என்கிட்ட இருக்கிறது, இவ்வளோ தான். உங்கள்கிட்ட இன்னும் கேப்சிகம் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அந்த டோ இந்த மாதிரி ரவுண்டாக நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்பவும் மொத்தம் இல்லாமல் ஒரு கொஞ்சம் நல்லா மொத்தமாக இருக்கிற மாதிரி. ரொம்ப மொத்தமாக இருந்துச்சுன்னா பன்னு மாதிரி ஆயிரும். கொஞ்சம் ஃப்ளாட்டாகவே நீங்கள் இதை தேய்ச்சி எடுத்துக்கோங்க. தோசையோட மொத்தம் இருக்குல்ல, அந்த மொத்தம் நம்ம இதை தேய்ச்சி எடுத்துக்கணும். தேய்ச்சி எடுத்துகிட்டு இதில் நம்ம முள் கரண்டியால் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த பீஸா சாஸ் வச்சு இதில் அப்ளை பண்ணிவிட்டு, இது மேலே நம்ம ஆனியன், அதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த சிக்கன், இது எல்லாத்தையுமே நம்ம அங்கங்கே இதில் ஒவ்வொன்றா சேர்த்து போட்டுக்கலாம். சேர்த்து போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே நம்ம சீஸ் போட்டுக்கலாம். இதுக்கு இடையிலே நீங்கள் சிக்கனுக்கு பதிலாக மட்டனோ அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட என்ன காய்கறி இருக்கோ அதாவது கேரட்டு, வெங்காயம், தக்காளி, கேப்சிகம், காளான், இந்த மாதிரி நிறைய இதில் நீங்கள் சேர்த்து செய்யலாம். இது அவ்வளோதான். இதை நான் ஓடிஜியில் 200 செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு திரும்பவும் 200 செல்சியஸில் நான் 15 மினிட்ஸ் இதை பேக் பண்ணி எடுத்துட்டேன். டோஸ்ட் மோடில் வச்சு தான் இதை நம்ம செய்யணும். சூப்பராக நம்மளுக்கு 15 நிமிஷம் கழித்து நல்லாவே வெந்துருச்சு. இதை இப்போ நான் பீஸ் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக ஜூஸியாக நம்மளுக்கு வந்திருக்குன்னு. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது. சிக்கன் கிரேவியில் போட்ட சிக்கன் எடுத்து இதில் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் ஒரு முறை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.